Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல ஜெல்லி ஸ்லைம் கூட ஃபோம் மிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு நார்மல் ஸ்லைம் கூட ஃபோம் மிக்ஸ் பண்ணி பார்த்திருக்கோம். பட் ஜெல்லி ஸ்லைம் கூட ஃபோம் மிக்ஸ் பண்ணி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ ஜெல்லி ஸ்லைமே நல்லா ஒரு மாதிரி கொழன்னு அப்படியே ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம வந்து ஃபோமை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு வந்து நான் ஒரு 5 கலர் வந்து ஜெல்லி ஸ்லைம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 5 கலர் ஜெல்லி ஸ்லைம்ஸையும் நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து சின்ன சின்ன ஜெல்லி ஸ்லைம் பாட்டில்ஸ் தான் அந்த டப்பாவில் வர்றது. இது ஒன்னோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் 11 ரூபின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பாரிஸில் 11 ரூபின்னு வாங்கினேன். இங்கே ரேட் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? 5 பீசஸ் வந்து வாங்கினேன். 5 கலர் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 5 கலர்ஸ் வாங்கினேன். இந்த 5 கலர்ஸையும் நம்ம வந்துட்டு ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இது கூட ஃபோமை வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம 5 ஸ்லைமே எடுத்தாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஜெல்லி மாதிரி கையில் வச்சு விளையாடுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட ஃபோம் மிக்ஸ் பண்ணோன்னா இன்னும் எந்தளவு வந்துட்டு ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் நிறைய பேர் நிறைய ஸ்லைமில் நிறைய வந்துட்டு மிக்ஸ் பண்ண சொன்னீங்க. ஷாம்பூ, பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கிளிட்டர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்க சொன்னீங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜெல்லி ஸ்லைமில் ஃபோம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த 5 கலர்ஸையும் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா அப்படியே செமையாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இப்போ இது கூட ஃபோம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபோம் பார்த்திங்கன்னா செம்மையாக பொசுன்னு இருக்கும். ஜெல்லி ஸ்லைம் வந்து அப்படியே ஜெல்லி மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு மாதிரி நுர மாதிரி இருக்கும். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது என்ன ரிசல்ட் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபோம் போட்டாச்சு சென்டரில். அடுத்து வந்து இந்த ஒவ்வொரு ஸ்லைமையும் இதுக்கு மேலே தூக்கி போட்டு பொசுன்னு நான் வந்துட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஜெல்லி ஸ்லைம் அந்த ஃபோமுக்கு மேலே போட்டுட்டதுக்கப்புறம் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு மாதிரி பஃப்லியாக இருந்துச்சு அதை போட்டோன்னே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபோமே வந்துட்டு பஃப்லியாக நல்லாயிருக்கும். அது கூட சேர்த்து போடும்போது செம்மையாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா ஜெல்லி ஸ்லைமில் போட்டோன்னே ஒட்டாது, தனித்தனியாக தான் இருக்கும், ஜெல்லி ஸ்லைம் வந்து மிக்சிங் ஆகாது ஃபோம் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை. நல்லா போட்டு விளையாட என்னாச்சுன்னா அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம 5 கலர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 5 கலருமே சேர்ந்து கலர்ஃபுல்லான ஒரு மிக்சிங்காக இருந்துச்சு எனக்கு மிக்ஸ் பண்ணும்போது. கொஞ்ச நேரம் விளையாட என் கையில் இருந்த ஃபோம் எல்லாமே வந்துட்டு தானாலே காணாமல் போச்சு. எல்லாமே வந்துட்டு ஜெல்லி ஸ்லைம் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. உங்ககிட்ட நிறைய கலர் ஸ்லைம்ஸ் இருக்குது ஜெல்லி ஸ்லைம் அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்லைம் எடுத்து போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கலரிங்ஸ் வருது, நல்லாயிருக்கு. ஸ்லைம் மட்டும் மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபோம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹோம்மேடாக ஃபோம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அந்த ஃபோம் கூட நீங்கள் இதில் போட்டு விளையாடலாம். அது கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதில் தாங்க இப்போ நான் விளையாட பாருங்களேன். அப்படியே எந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு அந்த கையில் இருக்கிற ஃபோம் எல்லாமே வந்து மறைஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து விளையாண்டு பாருங்கள். ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் எதுவுமே எடுக்கல. ரொம்ப வெளியே சவுண்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சவுண்ட் எஃபெக்ட் அப்படி நான் கட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்துட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இல்லைனா இந்த மாதிரி ஸ்லைம் வீடியோஸ்க்கெலாம் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் சவுண்டாக இருந்தனால நான் வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு போடலை. ஓகே, இப்போ பாருங்கள், செமையாக ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்லைமாக கிடச்சிச்சு. அப்படியே ஒரு மாதிரி மெட்டாலிக் ஃபினிஷிங் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சேர்ந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஷைனிங்காகவும் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஒருவேளை அந்த ஃபோமும் அந்த ஜெல்லி ஸ்லைமும் மிக்சிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஷைனிங்கான ஃபினிஷிங் கிடச்சிருச்சான்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஜெல்லி ஸ்லைமில் நம்மளுக்கு வந்து பபுள்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து இந்த ஸ்லைம்லேயும் பபுள்ஸ் ட்ரை பண்ணேன். ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபுள்ஸ் ட்ரை பண்ணேன். ரொம்ப பெரிய பபுள்ஸாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. பபுள்ஸ் வரதுனால திக்னஸ் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், அது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபோம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஜெல்லி ஸ்லைம் கூட சேரும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. கையில் தொட்டு விளையாடுறதுக்கே பொசுன்னு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். உண்மையாகவே உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். வேறு என்ன கிராஃப்ட் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஸ்கூல் ஐட்டம்ஸ் வந்து எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து 5 minutes கிராஃப்ட் டெஸ்டிங் வீடியோ, ஹேக் டெஸ்டிங் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுவும் நான் வந்துட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுத்துட்டே இருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிவ்வே நம்ம சீக்கிரமாக நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எந்தளவு வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நான் உண்மையாகவே சொன்ன மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இது செமையாக இருந்தது. இது அப்படியே வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து விளையாடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.